கிழங்கு போய் வாங்கி நாளைக்கு போய் பாரு. இடுப்படியா பறந்து 1000 லட்டு உருண்டை செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு சட்டம். எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், கடலை மாவு, பச்சை தண்ணி, லேசாத்திர கட்டிக்கிட்டாரு. தொட்டி இல்லாம இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி விறகு வைக்கணும். அடுப்பேரி தூக்கிடுங்க. ஊத்து ஒரு இதுதான் வரும். வளைச்சு விட்ரு. சர்க்கரை, பச்சை தண்ணி, அப்புறம் கூட முறுக்க போயிருச்சு. போச்சுங்கிறாங்க. கேசரி பொடி கலந்த தண்ணி, போதுங்களா? பொரிச்ச பூந்தி, நெய்யில வறுத்த முந்திரி திராட்சை, முனக்கின ஏலக்காய், சுத்தமான நாட்டு பசு நெய், கொஞ்சம் மட்டப்படுத்து. வெட்டி கொண்டாந்து வீசி இருக்கலாம். போதும் அப்படியே மட்டும் பறவை எடுக்க. நாங்க 3 பேர் இந்த சட்டி, நீங்க 3 பேர் அந்த. இவ்வளோதானே மாவு அளவு. 500ன்னு கேட்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் உருட்டினதை மொத்தமாக 500 காமிச்சிருவேன். எல்லாம் டிராக்டர்னே கரெக்டாக சொல்லுவாங்க. வாழைக்காங்கன்னு காய்ச்சி கிடக்கான பாருங்க. கிடக்கு வாழைத்தப்பு இருக்குல்ல பக்கத்தில். இவருக்கு எதுக்கு சிரிச்சவன் நினைச்சு தெரியாம சிரிச்ச இன்னொன்று இருக்கு. கேஸ் முடிய போறியா? அதான் பழைய கை. அந்த காலத்தில் உள்ளது அப்படிதான். தாத்தா முருகன் வந்துட்டேன். ஒரு 2 காது வந்துருந்தா வருமா? Owner of the company is the mistake of the central government, is the Mantri. முந்திரி பருப்போட இருக்கு.
ரவா லட்டு மாதிரி நல்லா நைஸாக இருக்குது. ஒரு பிடி பிடி நல்லா என்ன எடுத்துக்க இங்கே எடுத்துக்கிறேன். வயதானவன் பார்த்தீங்க நல்லா மோதிச்சு ஒரு லட்டு இன்னைக்கு கமகமன்னு பசுநெய் ஊற்றி திகட்ட சக்கரை பாவு சேர்த்து அதில் முந்திரி திராட்சை ஏலக்காய் சேர்த்தோடனே வாசனையோட நல்லா இறுக்கி புளிஞ்ச மெதுன்னு சாப்பிட்டான்னு இந்த லட்டோட சுவை சொல்லவா வேணும். அப்படியே தித்திக்குது லட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கு லட்டு. லட்டுங்காளி தட்டுங்காளி. ஐயா ஐயா